Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல வந்து ஒரு டிஃபரண்டான கான்செப்ட் பார்க்க போறோம். அது என்ன அப்படினாக்க நம்ம ஒரு ஹரிசாண்டல் டேபிள்ல இருந்து நம்ம வந்து ரோ ஹெட்டர் நேம் பேஸ் பண்ணி நம்ம வந்து இங்க வேல்யூ வந்து ரெட்ரீவ் பண்ண போறோம். இங்க வந்து நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படினா HLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி மெத்தட் 1ல நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி மெத்தட் 2ல வந்து இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் காம்பினேஷன் யூஸ் பண்ணி நம்ம இங்க வேல்யூ வந்து ரெட்ரீவ் பண்ண போறோம். இது எதை பேஸ் பண்ணினா நம்ம இங்க வந்து ரோ இண்டெக்ஸ் நம்பர் வந்து அசைன் பண்ண மாட்டோம். நம்ம இந்த ரோ ஹெட்டர் நேம் அசைன் பண்ணாலே நமக்கு வேல்யூ வந்து இங்க அதுக்கு ஏத்த மாதிரி டைனமிக்கா சேஞ்ச் ஆகணும். இங்க பாருங்க, இது வந்து எப்படின்னாக்க ரெண்டுமே ஹரிசாண்டல் டேபிளா இருக்கும். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல வந்து ஒரு மெத்தட் பார்த்திருப்போம். இதே HLOOKUP யூஸ் பண்ணி நம்ம ரோ ஹெட்டர் நேம் பேஸ் பண்ணி நம்ம வேல்யூ ரெட்ரீவ் பண்ற மாதிரி அதுல வந்து நமக்கு எப்படி டேபிள் இருந்திருக்கும் அப்படின்னாக்க இப்ப நான் அந்த ஷீட்டை உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ஷீட்ல எனக்கு ஹரிசாண்டல் டேபிளா இருக்கு. எனக்கு செகண்ட் ஷீட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க வெர்டிகல் டேபிளா இருக்கு. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ப்ரீவியஸ் வீடியோல நம்ம எடுத்தது. இந்த வீடியோ நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்ல இருக்கு, இதையும் போயிட்டு விசிட் பண்ணுங்க. இங்க வந்து நானு நேம்ஸ் சொல்லி நான் இங்க அசைன் பண்ணா நேம் எனக்கு டிஸ்ப்ளே பண்ணும். செக்ஷன் எனக்கு இங்க அசைன் பண்ணா ஹெட்டர் நேம் சேஞ்ச் பண்ணாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு சேஞ்ச் ஆயிடும். அதுக்கு ஏத்த மாதிரி இது வந்து எங்க இருந்து ரெட்ரீவ் பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் ஷீட்ல இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு ஹரிசாண்டல் டேபிள்ல இருந்து நமக்கு ஒரு வெர்டிகல் டேபிளுக்கு இங்க வந்திருக்கும். இதுக்கு வந்து நம்ம HLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருப்போம். ஓகேங்களா? இப்ப நம்ம பார்க்க போற கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷீட்ல எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ஹரிசாண்டல் டேபிள்ல இருக்கு. எனக்கு செகண்ட் ஷீட்லயும் சேம் ஃபார்மேட்லயே இருக்கு. இப்ப இந்த டேபிள்ல வந்து நம்ம வேல்யூ ஃபர்ஸ்ட் ஷீட்ல இருந்து நம்ம ரெட்ரீவ் பண்ணிருக்கோம். எப்படின்னாக்க டூ மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து நான் டிஃபைன் பண்ணி வச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து HLOOKUP யூஸ் பண்ணி நம்ம ரோ ஹெட்டரை வச்சு நம்ம வேல்யூ கெட் பண்ணிருப்போம் ஃபர்ஸ்ட் ஷீட்ல இருந்து செகண்ட் ஷீட்டுக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் மெத்தட்ல பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் காம்பினேஷன் யூஸ் பண்ணிருப்போம். ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்றேன், இங்க வந்து பாருங்க யூஸ் பண்ணிருக்கேன், ஆல்ரெடி ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கேன். இப்ப இந்த இடத்துல நான் வந்து செக்ஷன் சொல்லி நான் அசைன் பண்ணேன் அப்படின்னாக்க எனக்கு அந்த செக்ஷன் வந்து எனக்கு இங்க டிஸ்ப்ளே பண்ணும். இங்க நேம்ஸ் சொல்லி நான் ரோ ஹெட்டர் நேம் மாத்திரனாவே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்பெசிபிக் டீடைல் எனக்கு அங்க ஃபர்ஸ்ட் ஷீட்ல இருந்து கெட் பண்ணிட்டு வரும். இங்க பாருங்க, இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் நேம் அசைன் பண்றேன், செகண்ட் வந்து டிபார்ட்மெண்ட், இப்போ வந்து செக்ஷன். எனக்கு அதுக்கு ஏத்த மாதிரி இந்த வேல்யூ எல்லாமே வந்து எனக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இப்ப நான் இந்த என்டையர் டீடைல் வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். என்னோட லுக்அப் ஐடி பாத்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்டோட ஐடி. ஓகேங்களா? இப்ப எனக்கு நேம் கெட் பண்ணணும், டிபார்ட்மெண்ட் கெட் பண்ணணும், செக்ஷனை கெட் பண்ணணும். அது எதை பேஸ் பண்ணி இந்த ரோ ஹெட்டர் நேம் வச்சு நான் கெட் பண்ண போறேன். இங்க வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நான் HLOOKUP கான்செப்ட் தான் நான் யூஸ் பண்ண போறேன். இந்த HLOOKUPல ஈக்குவல் டு HLOOKUP டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு இங்க வந்து லுக்அப் வேல்யூ வந்து எனக்கு இந்த ஸ்டூடெண்ட் ஐடி நான் வந்து B2 செல்ல நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். F4 2 டைம்ஸ் பிரஸ் பண்ணா எனக்கு ரோ லாக் ஆயிரும், காலம் வந்து அன்லாக்ல இருக்கும். நான் வந்து ரோ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எனக்கு ரோ வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. கமா எனக்கு அடுத்தது வந்து ஆர்குமெண்ட் பாத்தீங்கன்னா லுக்அப் வேல்யூ அசைன்மெண்ட் டேபிள் அரே வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஷீட்ல இருக்கிற இந்த டேபிள் தான் நான் என்னோட டேபிள் அரேவா நான் செலக்ட் பண்றேன். இங்க வந்து F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபிக்ஸ் பண்ணிட்டு கமா இப்ப என்னோட தேர்ட் ஆர்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ரோ இண்டெக்ஸ் நம்பர் அசைன் பண்ண சொல்லுவோம். இந்த ரோ இண்டெக்ஸ் நம்பர் அசைன் பண்ற இடத்துல நம்ம வந்து மேட்ச் ஃபங்க்ஷனை உள்ள இன்க்ளூட் பண்ண போறோம். பிகாஸ் எனக்கு அந்த ஹெட்டரை பேஸ் பண்ணி நமக்கு அங்க ரிசல்ட் வரணும். சோ மேட்ச் ஃபங்க்ஷனை நான் உள்ள இன்க்ளூட் பண்றேன். மேட்ச் இன்க்ளூட் பண்ண உடனே எனக்கு லுக்அப் வேல்யூ கேக்குது. இதுக்குள்ள ஒரு 3 ஆர்குமெண்ட் கேட்கும் இந்த மேட்ச் ஃபங்க்ஷனுக்குள்ள. ஃபர்ஸ்ட் லுக்அப் வேல்யூ நான் என்ன பண்றேன், இந்த ஷீட் 2ல இருக்கிற இந்த A3 செல்ல நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க வந்து நான் காலம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். 3 டைம்ஸ் F4 பிரஸ் பண்ணுங்க, காலம் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும், ரோ வந்து அன்லாக் ஆயிரும். ஓகேங்களா? அகைன் வந்து கமா கொடுக்குறேன். இப்ப எனக்கு லுக்அப் அரே வந்து கேக்குது இல்லீங்களா? இந்த லுக்அப் அரே வந்து அகைன் ஃபர்ஸ்ட் ஷீட்ல வந்து நான் இந்த A2ல இருந்து A5 வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபிக்ஸ் பண்ணிட்டு கமா இங்க வந்து எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் வேணும். சோ நான் 0 அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 0 அசைன் பண்ணிட்டு இங்க வந்து பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். அகைன் வந்து நான் எனக்கு HLOOKUP கான அந்த ரேஞ்ச் லுக்அப் கேக்குது, அங்கேயும் நான் வந்து 0 அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அசைன் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு
ஜஸ்ட் நான் என்டர் பண்றேன். என்டர் பண்ண உடனே எனக்கு இங்க சதீஷ்ன்ற நேம் ஃபர்ஸ்ட் ஷீட்ல இருந்து கெட் பண்ணிட்டு வந்துருச்சு. இப்போ இந்த ஃபார்முலாவை நான் காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு ரிசல்ட் கிடைச்சிருச்சு. இந்த ஃபார்முலாவை நான் இந்த என்டையர் செல்ஸுக்கு வந்து நான் பேஸ்ட் பண்றேன். எனக்கு ரிசல்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா இங்க கிடைச்சிருச்சு. இந்த ரிசல்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஷீட்ல இருந்து நமக்கு கெட் பண்ணிட்டு வந்திருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிற இந்த ஹெட்டர் நேம் வச்சு. ஓகேங்களா? இப்போ நான் இந்த ஹெட்டர் நேம் அங்க சேஞ்ச் பண்ணாலே எனக்கு அதுக்கு ஏத்த மாதிரி ரிசல்ட் மாறும். ஓகேங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் இங்க வந்து செக்ஷன் நான் கொடுக்குறேன். எனக்கு செக்ஷன் ஹெட்டர் வந்து இங்க டிஸ்ப்ளே பண்ணும். ஓகேங்களா? அகைன் வந்து இங்க நான் லாஸ்ட் ரோல வந்து பாத்தீங்கன்னா நேம்ஸ் நான் அசைன் கொடுக்குறேன். நேம்ஸ் ஹெட்டர் வந்து எனக்கு இங்க டிஸ்ப்ளே பண்ணும். இப்போ எங்க நேம் வேணுமோ அங்க நீங்க நேம் அசைன் பண்ணிக்கலாம். டிபார்ட்மெண்ட் இப்போ நான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஷோ பண்ணும். சோ நமக்கு இந்த ஹெட்டர் நேம் வச்சு நமக்கு அங்க இருந்து வேல்யூவை கெட் பண்ணிட்டு வரும். ஓகேங்களா? இப்போ வந்து செக்ஷன் இப்படி கொடுக்குறேன். இப்போ எனக்கு இந்த HLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்துட்டோம் வேல்யூவை. இப்போ வந்து நமக்கு இங்க இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் காம்பினேஷன் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூவை கெட் பண்ண போறோம். இப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டு மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருப்போம். இந்த மேட்ச் ஃபங்க்ஷன்ல நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நான் அதுல ஒரு ஆப்போசிட்டா நம்ம பண்ணுவோம். நார்மலா வெர்டிகல் டேபிள்ல பண்ணும்போது நம்ம இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிருக்கோம். அங்க வந்து ஆப்போசிட்டா பண்ணிருப்போம், இங்க வந்து அதுக்கு ஆப்போனண்டா பண்ணிருப்போம். ஓகேங்களா? இங்க வந்து பாருங்க, இப்ப இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் காம்பினேஷன் யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இங்க வந்து ஈக்குவல் டு இண்டெக்ஸ். இப்ப என்னோட அரே வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷீட்ல இருக்கிற இந்த டேபிளை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கமா எனக்கு ரோ நம்பர் பாத்தீங்கன்னா இங்க நான் ஒரு மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். ரோ நம்பர் வந்து நான் ஸ்டாட்டிக்கா அங்க ஃபிக்ஸ் பண்ண போறது கிடையாது, மேட்ச் ஃபங்க்ஷனை உள்ள இன்க்ளூட் பண்றேன். இங்க எனக்கு வந்து லுக்அப் வேல்யூ கேக்குறீங்களா, அங்க லுக்அப் வேல்யூ இந்த செகண்ட் ஷீட்ல இருக்கிற இந்த A3 இருக்கு இல்லீங்களா, A3 செல்ல வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து 2 டைம்ஸ் F4 பிரஸ் பண்ணுங்க, உங்களுக்கு காலம் வந்து லாக் ஆயிரும், ரோ வந்து அன்லாக் ஆயிரும். ஓகேங்களா? கமா என்னோட ஷீட் 1ல இருக்கிற அந்த A2ல இருந்து A5 செல்ல வந்து நான் ரேஞ்சா கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா லுக்அப் வேல்யூ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். A3 லுக்அப் அரே வந்து ஷீட் 1ல வந்து நான் இந்த ரோ ஹெட்டர் இருக்குங்களா, இதை நான் A2ல இருந்து A5 வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கமா என்னோட மேட்ச் டைப் வந்து பாத்தீங்கன்னா 0 எக்ஸாக்ட் மேட்ச் வேணும் நான் கொடுத்துக்கிறேன். கமா இப்ப எனக்கு வந்து அகைன் இந்த இண்டெக்ஸ்ல வந்து அகைன் வந்து நான் என்ன பண்றேன், இங்க மேட்ச் ஃபங்க்ஷனை உள்ள இன்க்ளூட் பண்றேன். ஓகேங்களா? அகைன் வந்து எனக்கு இங்க வந்து நம்ம ரோ இண்டெக்ஸ் நம்பர் இங்க அசைன் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன், அகைன் வந்து ஒரு மேட்ச் ஃபங்க்ஷனை உள்ள இன்க்ளூட் பண்றேன். இன்க்ளூட் பண்ணிட்டு இங்க வந்து எனக்கு ஒரு லுக்அப் வேல்யூ கேக்குது. இந்த லுக்அப் வேல்யூ இந்த செகண்ட் ஷீட்ல இந்த B2 செல்ல வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஸ்டூடெண்ட் ஐடி தான் வந்து லுக்அப் வேல்யூ. சோ நான் அங்க வந்து F4 கொடுத்து 2 டைம்ஸ் F4 கொடுங்க, ரோ லாக் ஆயிரும், காலம் அன்லாக்ல இருக்கும். கமா என்னோட லுக்அப் அரே வந்து இந்த ஷீட் 1ல வந்து நான் அகைன் நான் என்ன பண்றேன், என்னோட லுக்அப் அரே வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட் ஐடியை செலக்ட் பண்ணிட்டு நான் F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கமா எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் வேணும், மேட்ச் டைப் 0 கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் பண்றேன். என்டர் பண்ண உடனே எனக்கு ரிசல்ட் இங்க பெர்ஃபெக்ட்டா ஷோ பண்ணுது. இப்போ நான் இதை அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண உடனே எனக்கு ரிசல்ட் வந்து கரெக்டா எனக்கு அங்க இருந்து ரெட்ரீவ் பண்ணி எனக்கு இங்க டிஸ்ப்ளே பண்ணுது. இப்ப பாருங்க, இந்த இடத்துல நான் செக்ஷன் கொடுக்குறேன், செக்ஷன் பெர்ஃபெக்ட்டா நமக்கு சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி நேம்ஸ் நான் இங்க கொடுக்குறேன், நேம்ஸ் சேஞ்ச் ஆகுது. இங்க வந்து நான் டிபார்ட்மெண்ட் கொடுக்குறேன், எனக்கு டிபார்ட்மெண்ட் எடுத்து வந்து ஷோ பண்ணுது. பேஸ்ட் ஆன் இந்த ஃபர்ஸ்ட் ஷீட்ல இருக்கிற இந்த ரோ ஹெட்டர் நேம் வச்சு நமக்கு இங்க ஆக்ட் ஆகுது. இன்கேஸ் நான் இங்க வந்து நேமுக்கு வந்து இப்ப நான் ஏதாவது ஸ்பெல் எரர் கொடுத்துறேன் அப்படின்னா எனக்கு இங்க வந்து ஃபுல்லா NAன்னு சொல்லிட்டு த்ரோ ஆயிரும். பிகாஸ் நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஷீட்ல இருக்கிற ஹெட்டர் நேம் வந்து இங்க மேட்ச் ஆகலன்னு சொல்லிட்டு நமக்கு இங்க NA த்ரோ ஆயிரும். இப்ப செக்ஷனுக்கு பாருங்க, இங்க ஏதாவது சம்திங் நான் டெக்ஸ்ட் வந்து ஸ்பெல் எரர் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க எரர் த்ரோ ஆயிரும், NA எரர் த்ரோ ஆயிரும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நான் சம்திங் இப்படி கொடுக்குறேன், எரர் த்ரோ ஆயிரும். இப்போ இதை நீங்க கரெக்டா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா ரிசல்ட் வந்து அங்க இருந்து கெட் பண்ணிட்டு வந்துரும். ஓகேங்களா? இப்ப இதுல என்ன ஒரு டிஃபரன்ஸ் நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னாக்க,
இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் ரோ நம்பர் இருக்குங்களா, அந்த ஃபார்முலாவுல பாருங்க, இந்த ரோ நம்பர் இருக்கிற இடத்துல நம்ம ஒரு மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருப்போம். இந்த மேட்ச் ஃபங்க்ஷன் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வெர்டிகல் டேபிள் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஸ்டூடெண்ட் ஐடியை வந்து நம்ம லுக்அப் வேல்யூவா வந்து நம்ம கொடுத்துட்டு அந்த ஸ்டூடெண்ட் ஐடி தான் அங்க லுக்அப் அரேவா செலக்ட் பண்ணிருப்போம். பட் இங்க வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம், இந்த மேட்ச் ஃபங்க்ஷன்ல வந்து அந்த ஹெட்டரை வந்து நம்ம அசைன் பண்ணிருப்போம். ஹெட்டரோட நேம் வந்து நம்ம லுக்அப் அரேவா அசைன் பண்ணிருப்போம் இங்க. ஓகேங்களா? பட் இதுக்கு முன்னாடி உள்ளதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். இப்ப இங்க வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணிருப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டர் நேம் ஃபர்ஸ்ட் அசைன் பண்ணிருப்போம். செகண்ட் வந்து இந்த ஸ்டூடெண்ட் ஐடியை வந்து நம்ம லுக்அப் வேல்யூ வச்சிருப்போம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, இங்க வந்து இந்த மேட்ச் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஸ்டூடெண்ட் ஐடியை வச்சுட்டு இங்க வந்து ஹெட்டர் நேமை நம்ம ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்போம். நீங்க அந்த வீடியோவையும் இந்த வீடியோவும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா வந்து அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். அந்த ஃபார்முலாவோட அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் இந்த ஃபார்முலா. ஓகேங்களா? இது நீங்க ஒரு 1 or 2 டைம்ஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதர்வைஸ் நீங்க கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும் இந்த ஃபார்முலா. இப்ப இந்த கான்செப்ட் பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சைட்ல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க இன்ஸ்டன்டா பாத்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.